குழந்தைக்கு இளநரை வராமல் தடுப்பது எப்படி? இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு இளநரை வரத பாக்குறோம். இந்த கருவேப்பிலை எண்ணெய் தேய்ச்சா மட்டுமே இந்த இளநரை எல்லாம் ஸ்டாப் ஆயிருமா? இல்லவே இல்லைங்க. நிறைய மதம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, என் குழந்தைக்கு முடி நல்லா கருப்பா தானே இருக்கு, நான் எதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டான ஹேர் கேரோ இல்ல ரொட்டீனோ இல்லாம இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எப்ப வேணா இந்த இளநரை அப்படிங்கிறது வரலாம். சோ இளநரை அப்படிங்கிறது எதனால வருது, இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். என் ஓபிக்கு ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வராங்க. 5 வயது குழந்தை தான். ஆனா அந்த குழந்தைக்கு கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரே ஹேர் அப்படின்னா 1-2 ஹேர் மட்டும் இல்லைங்க, சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி குழந்தை வந்திருந்தாங்க. மதர் ரொம்பவே ஒரீடா இருந்தாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யணும், இல்ல என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிருக்கேன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த இளநரை வருது? ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா ஃபெமிலியல் ஆர் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையுடைய அப்பா இல்ல தாத்தா யாருக்காவது இருந்தது அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஈஸியா வரும். இந்த மாதிரி ஃபெமிலியலா வர்றதோ இல்ல ஜெனட்டிக்கலா வர்றதை தடுக்க முடியுமா அப்படின்னா இல்லவே இல்லை, தடுக்க முடியாது. ஒரு சில ஃபேமிலியில இளநரை அப்படிங்கிறது ஒரு 20-25 வயசுல வருது அப்படின்னா இந்த குழந்தைய ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஹேர் கேர் கரெக்டா இல்ல அப்படின்னா கூட ஏர்லியராவே, அதாவது 10 வயதுக்கும் கம்மி இந்த குழந்தைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் என்ன அப்படி காரணம் அப்படின்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி. அதாவது ஒரு குழந்தையுடைய ஹேர் அப்படிங்கிறது growthக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். முக்கியமா மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லுல இருந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் ஹேரை கருப்பா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த புரோட்டீன் கம்மியா இருக்கிற குழந்தைக்கு இந்த மெலனின், கெரட்டின் இந்த மாதிரி ஹேருக்கு தேவையான நல்ல போஷாக்கு கிடைக்க போறதே இல்ல. தேர்ட் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. அதாவது ஒரு குழந்தை நல்ல வெயிட் கரெக்டா இருப்பாங்க, ஹைட் கரெக்டா இருப்பாங்க, ஆனா ஹிடன் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஒரு தாது உப்புகள் ஆகட்டும், முக்கியமா அயன், விட்டமின் B12 இல்ல ஜிங்க், காப்பர், ஃபோலிக் ஆசிட், இந்த சத்துக்கள் எல்லாமே ஹேரை நல்ல க்ரோத் ஆகிறதுக்கும் இல்ல பிளாக்கா இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ குழந்தை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த கிரே ஹேர் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இப்போ காலத்துல நிறைய பொல்யூஷன் இல்ல யூவி ரேடியேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்மளுடைய பாடியில இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். நம்ம பாடியே அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும். அதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஒரு அளவுக்கு அதிகமா எக்ஸ்போஷர் ஆகுறனால கூட அதை நம்ம பாடினால செய்ய முடியாமலே இது ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ இதனால கூட குழந்தைக்கு ஏர்லியராகவே ப்ரீமெச்சூர் கிரே வந்துருது. நெக்ஸ்ட் ஹார்மோன் டிஃபிஷியன்சி. முக்கியமா அதுல தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியா இருக்கு அப்படின்னா கூட இந்த கிரே வரும். உங்க குழந்தை ஒரு வெயிட் லாஸோ இல்ல வெயிட் கெயினோ இருக்காங்க, ரொம்ப லெத்தார்ஜியா இருக்காங்க, அகாடமிக்ஸ் எல்லாம் புவர் ஆயிட்டு இருக்கு, கம்பேரிட்டிவ்லி இந்த லாஸ்ட் 6 months அப்படி இருக்கு, இதோட சேர்ந்து ஒரு கிரே ஹேர் வருது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு தைராய்டு டெஸ்டும் ஒரு அயன் டெஸ்டும் பண்ணிக்கிறது நல்லது. உங்க குழந்தையோட ஹேர் டைப் என்ன அப்படின்னு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? கர்லி ஹேர் இல்ல ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கெமிக்கல் எக்ஸ்போஷர். அதாவது சின்ன வயசுலயே குழந்தைக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்றதாகட்டும், நீங்க யூஸ் பண்ற ஹேர் ஜெல் கூட குழந்தையுடைய ஹேர் ஃபாலிக்கல போய் அஃபெக்ட் பண்ணிடும். குழந்தையுடைய ஹேர் ஷாம்பு கரெக்டான ஷாம்பு சூஸ் பண்ணல அப்படின்னா கூட குழந்தையோட ஹேரை டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ற சீப்பு. அதாவது ஒரு பெரியவங்க யூஸ் பண்ற ஒரு சீப்ல அவங்களுக்கு ஃபங்கல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா கூட அதை குழந்தைக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் குழந்தைக்குமே போயிடும். ஒரு தடவை ஒரு ஹேர் ஃபாலிக்கல்ல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் டைம் க்ரோத் ஆகவே விடாது. சரி, அப்போ இந்த கிரே ஹேரை தடுக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேலன்ஸ் டயட், அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறது, புரோட்டீன் அதிகமா இருக்கிறது, ஃபேட், இது போக தாதுப்புகளும் விட்டமின்ஸும் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். ரொம்பவே என்ன செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா ஈஸியா ஒரு நான்வெஜ் நீங்க கொடுக்கலாம், இல்ல கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த நட்ஸ்ல எல்லாம் மினரலும் விட்டமின்ஸும் அதிகமா இருக்கு. புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ல இருந்து கிடைக்கிற புரோட்டீனை நீங்க கொடுக்கலாம், வெஜ் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனையுமே நீங்க தாராளமா உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். நிறைய மதர் என்கிட்ட கேட்கறாங்க, கருவேப்பிலை என்ன தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கிரே ஹேர் வராதே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், நீங்க கருவேப்பிலைய தலைக்கு போடுறதை விட வாயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறது. எந்த குழந்தையும் விருப்பப்பட்டு கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு பொடி அடிச்சு வைக்கிறது, தொக்கு, இல்ல வேற ஏதாவது ஃபார்ம்ல குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கொடுக்கலாம். அந்த ஃபார்ம்ல என்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க கொடுக்கலாம். முக்கியமா நெல்லிக்காய் அப்படிங்கறத நீங்க கொடுத்து வரலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் நீங்க குழந்தைக்கு சாப்பிட டைரக்டாவே நீங்க கொடுத்துட்டு இருக்கலாம். இல்ல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ராவா நீங்க ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்
குழந்தையுடைய ஹேர் கேர் அப்படிங்கறத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த இளநரை அப்படிங்கிறது ஒரு 30 வயதுல வருது அப்படின்னா இதை ரிவர்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஹேர் ஃபாலிக்கல்ல டேமேஜ் ஆகிறனாலதான் இந்த கிரே ஹேர்லாம் வந்து ஹேர் லாஸுமே சேர்ந்து இருக்கும். ஆனா சின்ன வயசுல நடக்கக்கூடிய இந்த கிரே ஹேர் அப்படிங்கறது ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம், இன்னொன்னு தடுக்கவும் செய்யலாம். அதுக்கு முக்கியமா இருக்கிறது இந்த ஹேர் கேர் அப்படிங்கிறது. குழந்தைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க யூஸ் பண்ணணும். நான் நிறைய என்னோட ஓபில பாக்குறேன், மதர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உச்சிக்குழியில வந்து பவுடர் வச்சுட்டு வர்றது, இல்ல ஆயில் எல்லாம் சேர்த்து வந்து வருவாங்க. ஸோ இந்த பவுடரும் ஆயிலும் சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு லேயரே ஃபார்ம் பண்ணிடும். இந்த லேயர் வந்து ஈஸியா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் டீனியா கேபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை இந்த டீனியா இன்ஃபெக்ஷன்லாம் வருது அப்படின்னா கீழே இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல ஈஸியா டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் அதுல இருந்து வரக்கூடிய எந்த ஹேருமே டேமேஜ் ஹேரா தான் இருக்கும், இல்ல நாளடைவில் ஹேரே வந்து அந்த ஃபாலிக்கல் இருந்து வராம போயிடும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க அந்த பவுடரை வந்து வச்சு வர்றது, இல்ல ஆயில் வந்து வச்சுறது. ஆயில் அப்படிங்கிறது பேபியோட ஸ்கின்னுக்கும் மெயினா வந்துட்டு ஃபேஸ் அண்ட் பாடிக்கு தான் நம்ம வைக்க சொல்லுவோம், தவிர ஹேருக்கு நீங்க வைக்கணும் அவசியமே இல்லை. அப்ப எப்படி குழந்தையோட ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கும், ரொம்ப வந்து ரஃப் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையுடைய ஹேர் டைப் அப்படிங்கிறது அவங்களோட ஜெனட்டிக்கை பொறுத்து தான் இருக்கு. நீங்க வைக்க போற ஆயில்னால அது மாற போறது இல்லை. நெக்ஸ்ட் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நிறைய மதர் வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கா இல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீயக்காய் யூஸ் பண்றது, இல்ல பயத்த மாவு வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி வர்றாங்க. ஸோ ஹேரை கிளீன் பண்றதுக்கு கெமிக்கல்ஸ் வந்து இருந்தாதான் வந்து ஃபர்மிங்லாம் வரும். ஸோ அப்பதான் வந்து கிளீன் ஆகும். இந்த சீயக்காய் பைத்த மாவு இது எல்லாமே ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறனால குழந்தையுடைய ஹேர் ஃபாலிக்கலை வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நல்ல குழந்தையோட ஒரு பேபி ஷாம்பு அப்படிங்கறத வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு சூஸ் பண்றப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அது டியர் ஃப்ரீ ஃபார்முலால இருக்கா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையாராங்க அப்படிங்கிறப்போ அதை விட வந்து pH வந்து நீங்க பார்த்து வாங்கணும். 5.5 இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன வயசு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹேர் ஜெல் யூஸ் பண்றது, ஹேர் சீரம் யூஸ் பண்றது, ஈவன் ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றது, ஒரு ஹேர் ஸ்டைல் காண்டி வந்து இவ்வளவு பண்ணணுமா? நிறைய பேரண்ட் நினைக்கிறாங்க நான் ஒன் டைம் தான் பண்ணேன், இந்த டைம் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒன் டைம் நீங்க பண்றது கூட அந்த ஹேர் ஃபாலிக்கலை வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்றதுனால அது வந்து ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனா பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்கன்னா நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.